முறைகள். சொல்லுங்க அதான் என்ன முறை? முறை பார்க்கணும். இப்ப என்ன பாத்தீங்க? என்ன அந்த பார்க்கணும் கேட்கல. எழுத்து போன கிளாஸ் அடையாளம் போன கிளாஸ்ல பார்த்து தலைப்பு சொல்லுங்க. எழுத்து அடையாளம் எழுத்து எழுத்து தலைப்பு எழுத்தையும் அடையாளம் தலைப்பும் பாத்தீங்க அப்படியா? ஆ, இந்த சவுண்ட காணும். எழுத்து அப்படியே பாத்துக்கிறீங்க. சார். சொல்லுங்க. எழுத்து அடையாளம் எழுத்து அடையாளம் அதுதான் பார்த்தேன். ரெண்டே ரெண்டு சொல் பாத்துக்கிறீங்க. எழுத்துன்னு ஒரு சொல், அடையாளம் ஒரு சொல் அப்படியா? தலைப்பு. தலைப்பு. வெரி குட். உள்ளுக்குள்ள அடுத்த இன்னைக்கு அந்த குர்ஆனை பத்தி சில முறைகளை சொல்லித்தாங்க. சரி. அங்க அந்த பாடத்துக்கு போ. என்ன முறைகள்? வசனம் என்ன வாசி வசன சொல்லுங்க. என்ன இறுதியில் நிறுத்தி ஓத நிலைகளில் வசன இறுதியில் நிறுத்தி ஓதும் நிலைகளில் கவனிக்க வேண்டியவை. என்ன பண்ணா? வசனத்துல இறுதியில நிப்பாடத்துல கவனிக்க வேண்டியவையும். ஆ வசனத்துல நிப்பாட்ட இடத்துல கவனிக்க வேண்டியவைகள். நாங்க வசனம் மண்ட ஓதுற நேரத்துல அஹமதுல் இஸ்லாம் வசனம் மண்ட நாங்க ஓதுற நேரத்துல எப்பயும் ஒரே மாதிரி ஓத மாட்டோம். ரைனா? ஓ சார். வசனத்துல ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வசனத்துல முடிவு எல்லாம் குர்ஆனுடைய அமைப்புக்கு வித்தியாசமாகத்தான் இருக்கும். விளங்குதா அஹமது இஸ்லாம்? என்ன போன் அப்படியோ மவுத்தாகுது? முடிஞ்சா? ஆட்டி முடிஞ்சா? விளையாண்டு முடிஞ்சா போன்ல? ஓ சார். என்ன சனம் கிடைச்சேன் நான்? வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டியே? ஆ? வசனத்தில் இறுதியில வசனத்துல இறுதியில எங்க சொல்லுதான் சொல்ல மாட்டீங்களே.
தலைப்பையா வசன இறுதியில் நிறுத்தி ஓதும் நிலைகளில் கவனிக்க வேண்டியவைகள். இப்ப நான் தலைப்பாய்ச்சேன்னு கடைசியா அப்ப நீங்க போன்லாம் விளையாட முடிதான் இங்க. நான் இறுதியாக உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? அதான் கேள்வி. வசனத்தில் இறுதியில அப்படி சொன்னேன். வசனத்தில் இறுதியில் நிப்பாட்ட வேண்டியது. நான் அப்படியே சொன்னேன். வசனத்தில் இறுதியில் எப்படி நிப்பாட்டிய? நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உங்களோட கடைசியா நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேன்? இப்ப 3 விட சரிடி. இப்ப ஓ இப்ப நான் கடைசியா உங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன? வசனத்தில் இறுதியில் எப்படி நிப்பாட்டிய? ஏன் சொன்ன? அது இல்ல நான் பாத்தீங்களா மாட்டிக்கொண்டீங்க. நீங்க போன ஒண்ட போயிட்டு மாட்டிக்கொண்டீங்க. எல்லாம் மறந்து போயிடுச்சு. போன்ல வச்சா எல்லாம் மறந்து போயிடும். ஓலா டிலீட் அவ்வளவுதான். ஞாபகம் வராது. நான் சொன்னேன் எல்லா வசனங்கள்லயும் திருப்பி போன் ஆடுது, திருப்பி கேள்வி கேட்பேன், மறந்தா திருப்பி ரெண்டாம் சொல்ல மாட்டேனா? குர்ஆன்ல இருக்கிற எந்த ஒரு வசனத்திலையும் நாங்க ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ஓதி கொண்டு வாரத்துக்கும் அந்த இறுதி இடத்துல நிப்பாட்டுறதுக்கும் இடையான செய்து வித்தியாசம் இருக்குது. ஓதி கொண்டு வார அதே அமைப்பில் அப்படியே கடைசியில நிப்பாட்ட முடியாது. அது பிழை. பிழைனா சொல்லுங்க. என்ன விளையுது? வசனம் கொண்டு ஓதினு வர நேரத்துல வசனத்தை நிப்பாட்ட முந்தி நடுவுல வாரதை சும்மா ஓதையலாம். சரியாயி பிழை. எப்படி சொன்ன? பாத்தீங்களா? கட்டாயம் மட்டும் போகுது. நான் என்ன சொன்னேன்டால் நான் திருப்பியும் சொல்றேன். திருப்பி கேப்பனா? வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க. ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் குர்ஆன்ல என்ன அமைப்புல வந்திருக்குதோ அதே அமைப்புல அப்படியே ஓதுவீங்க. அதுல பிரச்சனை இல்லை. ஆனா எந்த இடத்துல நீங்க நிப்பாட்ட போறீங்களோ அந்த இடத்துல நீங்க எப்படி ஓதி கொண்டு வந்தீங்களோ ஸ்டார்ட்ல இருந்து அப்படி நிப்பாட்ட முடியாது. விளங்கினா? என்ன விளங்கின? வசனம் ஒன்று தொடக்கத்தில் ஓதினு வர நேரம் குர்ஆன்ல ஓதினு வர நேரம் நிப்பாட்டி இடத்துல எப்படி ஓதியா அப்படி நிப்பாட்டி இடத்துல எப்படி இருந்தா அப்படியா? யார் யார் நிப்பாட்டுற இடத்துல எப்படி வருதோ அப்படி ஓத முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதான் சரி. மற்றதெல்லாம் சரி. நிப்பாட்டுற இடத்துல பின்னால வரக்கூடிய 3 முறைகளை தான் நாங்க நிப்பாட்டுவோம். சரியா? இந்த 3 முறையும் சரியா விளங்கலையா? ஓதல் ஹொல்மன் ஓதுற மாதிரி தான் நிற்கும். குழம்புற மாதிரி தான் நிற்கும். பல பல பலண்டு வாய்க்கு வரலாம் ஓதி கொண்டு போண்டி வரும். முதலாவது முறை கொட்டாய் வரப்படாது. கொட்டாய் கிளாஸ் அடுத்த கிளாஸ் காட் பண்ணிக்கிறேன். முதலாவது முறை என்னென்றால் வசனத்தில இறுதியில ஃபதஹ் மத்து அல்லது ஃபதஹத்தைன் இந்த அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று வாரது. சரியா? எங்க வரணும்? வசனத்தில் இறுதியில. வசனத்துல
இறுதியில. இறுதியில். அல்லது வசனத்துல இறுதியில் என்ன வரணும்? அலிஃப். அலிஃப் வரணும். இப்படி எல்லாம் ஏதாவது இதுல மூணுல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுண்டா நீங்க என்ன செய்யணும்? அந்த வசனத்துல நீ நிப்பாட்டுற கடைசி இடத்தை என்ன செய்யணும்? மாற்றி மாற்றி ஓதணும். மாத்திக்கோதமா. வசனத்துல இறுதி எழுத்த 2 அளவுக்கு மாத்திரம் நீட்டி ஓதணும். சார், விளங்கினா அஹமது இஸ்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்? ஓ, சரி, இப்ப விளங்கப்படுத்துங்க அப்ப 3 உதாரணத்தையும் குயிக்கா. எப்படி எப்படி நிப்பாட்ட போறீங்க, ஏன் ஏன் அப்படி நிப்பாட்டீங்க, குயிக்கா விளங்கப்படுத்தணும். கடைசி மட்டும் ஓதணும். ஃபுல்லாவா? எனக்கு நான் ஓதாச்சேன், நான் இப்ப காது விளங்கு தீர போல நான் சொன்னேன், 3 விளங்கப்படுத்த சொல்லிக்கிறேன். அஃப்வாஜா. ஏன் அஃபாஜா நேட்டணும் கொஞ்சம் நீ வர இந்த சின்ன கோலண்டு வார் சரி ஓகே சொல்லுங்க. ஏன் அஃபாஜா நேட்டணும்? என்ன ஃபதா तुनवान दीजिए। फतह तुनवान दीजिए, छुट्टी नहीं टरमाइने। அதான் துன்மதி சிட்டியா? எங்க பத்தா துணிக்கு எல்லாம் 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 தலையில மாட்டி தான் போகுது. எங்க பத்தா துணிக்கு? फतह तई, फतह तई, फतह तई, फतह तई मान दीजिए। फतह तई मान दीजिए ना, नहीं दियो दरो। ரெண்டாவது मालहा आइना வந்து अलिफ मान दीजिए, अब छुट्टी नहीं दियो दरो। सर, திருப்பி போதுங்க. मालहा आइना வந்து अलिफ मान दीजिए, अब छुट्टी नहीं दियो दरो। வெரி குட் வெரி குட். மூணாவது ربك الرجعة ருஜு आइना டப்பல வந்து ருஜு என்ன फतह ருஜு मत मान दीजिए। ருஜு ஓண்ட வரும். என்ன இது அப்படியே வரும்? ربك الرجعة आइना வந்து फतह मत मान दीजिए, अब छुट्टी आइना नहीं दियो दरो। ம் சரி, ரெண்டாவது முறைக்குள்ள போறேன். கேள்விக்கப்ப நான் முடிஞ்சல அதையும். ரெண்டாவது முறை என்ன சொல்லுது என்றால் வசனத்துல கடைசியில என்ன இது? சட்டிதா. ஆ சட்டிதா. சட்டிதா. எங்களுக்கு படிதான் சார் இது நீங்க. சட்டித்தானே? அதான் படித்து நிக்கிறேன். நல்ல விஷயம், அப்படித்தான் இருக்கணும். வேற சட்டிதாவா படிச்சுதான் சட்டிதாவா என்ன? இது என்னதா? சோத்தாவா கஞ்சிதாவா இல்லாடி? அது வந்து பகட்டா. பக்கெட். ஆ சட்டி வேற பக்கெட் வேற அப்படியா? சிரிப்பா வருது. எங்க சட்டிக்கு இதுல
சார் இந்த விடையை காணும். என்ன சார்? மிஸ்டர் அஹமதுல் இஸ்லாம் சவுண்ட் கேக்குதா? ஓ சார். ஆ சவுண்ட் கேட்கடா ஓண்டு வருது, விடைக்கு வருது இல்ல. எங்க வந்து சட்டி இதுக்குள்ள? இது சட்டி இது சார் தாலி. சொல்லிட்டாங்க தான் என்ன சார்? அப்படியா? அப்ப சொல்ல சொல்லி தந்தீங்க சொல்லி அது செல்லும் நாங்க. குண்டுதா என்னத்தா? குண்டுதா. குண்டுதா. வசனத்துல கடைசியில குண்டுதா வந்துச்சு. ஆ. என்ன சொல்லுங்க அப்போ, வசனத்துல கடைசியில குண்டுதா வந்தா என்ன செய்யணும்? சொல்லி தந்தீங்க சொல்லிட்டீங்க பாப்பமே. ஹாவா மாத்தி சுக்குன்னு வச்சோம். அந்த மாஷா. ஹாவா மாத்தி சுக்குன். அப்ப மூணாவது முறை என்ன? மூணாமது அதுல ஏதாவது ஒன்று வந்தால் அதுக்கு சுக்குன் வச்சோம். எதுல? எதுல? அதுலடா? கூட்டுலயா, காட்டுலயா, மோட்லயா, நான் ரோட்லயா? முன்னுக்கு போயின ரெண்டு முறையில நான் முன்னுக்கு போயின ரெண்டு முறையிலும் ஏதாவது ஒன்று வந்தால் வெரி குட். அதுக்கு சுக்குன் வச்சோம். முன்னுக்கு ஓதுனதுல ஏதாவது ஒன்று வந்தா சுக்குன்னு வச்சா என்னத்த? ஹொல்மன் ஆகணும், கடைசி நாங்கெல்லாம் குழம்பி போகணும். முன்னுக்கு தெளிவா சொல்லிக்கிறோம். முதலாவது முறை என்ன? நான் வந்து பத்தா டைன் பத்தா மத்து வசனத்துல இறுதியில வந்தால் அதை நீட்டி ஓதணும். மொட்டையா நீட்டி சொல்லப்படாது. பிறகு வசனத்துல இறுதியில அலீஃப் அல்லது பதஹ் மத்து அல்லது பதஹத்தைன் வந்துச்சு என்றால் 1 செகண்ட் நீட்டி ஓதணும் என்றது முக்கியம். ரெண்டாவது என்ன? ரெண்டாவது குண்டுதா வந்தால் வசனத்தில குண்டுதா வந்தால் அதை ஹாவா மாத்தி சுக்குன் வச்சோம். எஸ். மூணாவது என்னண்டா அஹமதுல் இஸ்லாம், கொள்மனாப்படாது. முதலாவதையும் இரண்டாவதையும் தவிர. முதல் ஒன்றிலே வந்தா அது பிழை. முதலாவதையும் இரண்டாவதையும் தவிர ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறுதி எழுத்துக்கு என்ன செய்யணும்? சுக்குன் வச்சோம். சுக்கூனை தான் வச்சு ஓதணும். இதுதான் அதே உதாரணம். இல்லையா? கிளாஸ்ல கேள்வி கேட்பேன், அடுத்த கிளாஸ்ல ஓ ரெடி சரி. ஆயிட்டு வருமா? எப்படி சரி சார். ஓதுறது, ஏன் இப்படி ஓதுறீங்க, ஏன் சுக்குன் வைக்கல, ஏன் நீட்டுறீங்க, ஏன் மாத்துறீங்க, நிறைய கேள்வி வரும். விட சில ரெடி ஆகிக்கும். சரி சார். சரி சார்.